Build a snake game for me with a French theme. Build an e-commerce website like Amazon. Build a professional platform like LinkedIn. Alright, now I want to deploy this. Wake up, Daddy Sean. இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். This is your AI coach John. ஒரே ஒரு ப்ராம்ப்டை வச்சு இந்த GPT-5 சாட் ஜிபிடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாடலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த ஃபுல் எபிசோட் நம்மளுக்கு வந்து இருக்க போது. தமிழ்லயே நான் உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ண போறேன். அண்ட் வழக்கம் போல இந்த எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய கோல் என்னன்றதை சொல்லிடுறேன். பிகாஸ் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் a ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆல்சோ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வேர்ல்ட் இஸ் விட்னஸிங் ரைட் நவ். அவங்க கூட இதை பார்த்து பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கணும்ன்ற லெவலுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். பட் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. ஜஸ்ட் கமெண்ட், நான் சொல்லி கொடுக்கறதுல உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது மட்டும் வழக்கம் போல கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. அப்படின்னா தான் எனக்கு தெரியும் whether it is really helpful for you or all. சரி, ரைட். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன். who should watch the session because next 10 to 15 minutes நீங்க இதை பார்க்க போறீங்க. அப்படின்னா யாராருக்கெல்லாம் இந்த AI மேல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு பிகினரா இருக்கீங்க, பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியல, பட் நான் வந்து பார்த்து கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி AI இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த செஷன் பாருங்க. பிகாஸ் நம்ம இன்னைக்கு வந்து பில்ட் பண்ணி அப்ளிகேஷன் டிப்ளாய் கூட பண்ண போறோம். அதே மாதிரி நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு 3 அப்ளிகேஷன் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வந்து அதுல ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம். அதுக்கு பேரு தான் அந்த ஸ்னேக் கேம். நீங்க பாத்தீங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ண போறோம். அதை ஃப்ரீயா தான் பண்ண போறோம். ஃப்ரீயாவே டிப்ளாய் பண்ணி நம்மளுடைய மொபைல்ல கூட நம்ம வந்து அந்த கேமை வந்து விளையாட போறோம். அது வந்து எப்படின்றத நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். பட் அதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னும் 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அதை வந்து என்னோட ஃபியூச்சர் எபிசோடுக்கு நான் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூப்பரா அதை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கேம் ஸ்னேக் கேம் வந்து எப்படி நம்ம ஒரே ஒரு ப்ராம்ப்டை வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம், அது எப்படி நம்ம கிளவுட்லயே டிப்ளாய் பண்ண போறோம், அதுக்கு என்ன டூல் இருக்கு, மொபைல்ல டிப்ளாய் பண்றதால எப்படி பார்க்கலாம் வாங்க. சோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கு. இது வந்து இருக்க போது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, கிவ் த ப்ராம்ப்ட். அந்த மேஜிக் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் அந்த மேஜிக் ப்ராம்ப்ட். கிரியேட் a friends themed, நல்லா படிச்சுக்கோங்க. Create a friends themed snake game with a background music, obstacles and power apps and speed boosts. Make it ready to deploy. PWA அதுக்குள்ள manifest, அது PWA என்னன்னு பாத்தீங்கன்னா manifest, service worker icons எல்லாமே அதுக்குள்ள இருக்கணும். And give me a zipped file with all the assets included. இந்த particular prompt வந்து நாங்க நிறைய டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ல ரன் பண்ணி பார்த்து தான் இந்த prompt வந்து எடுத்திருக்கோம். நிறைய 3-4 prompt வந்து வரிசையா போடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு zipped file நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். பட் இது எல்லாமே கன்சாலிடேட்டடா பண்ணி தான் இந்த prompt வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இதை நான் இங்க கிளிக் போடுறேன். இது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கலாம். இது வந்து கிரியேட் ஆகக்கூடிய டைம்ல வந்து இங்க பாருங்க என்னென்னலாம் நடக்குது. கிரியேட்டிங் a project with assets, designing a simple game. இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes, மேக்ஸிமம் 5 minutes. இப்பெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 5 minutes எடுத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 minutes. இந்த மாதிரி சீக்கிரமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாடலை ட்வீக் பண்ணலாம், அதுவாகவே எடுத்துட்டு வந்து டிசைன் பண்ணிடுது. இங்க அனலைசிங்ல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா 7 minutes அது வந்து திங்க் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஃபுல் கோடையுமே அது வந்து எழுதிருச்சு. இது வந்து இதனுடைய டோக்கன்ஸ் என்ன, இன்புட் டோக்கன்ஸ் எவ்வளவு, அவுட்புட் டோக்கன்ஸ் எவ்வளவு அப்படின்றதுலாம் நான் நேத்தோட எபிசோட்ல தெளிவா அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அது பார்க்காதவங்க மேல ஒரு ஐ பட்டன் வரும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சாட் GPT-5 அப்டேட்ஸ் எல்லாமே அதனுடைய ஹிஸ்டரி ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது இல்லாம 8 ரீசென்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எண்ட்ல சொல்லிருப்பேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி இன்னும் நிறைய ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பில்ட் பண்ணது. இது வந்து எழுதிக்கிட்டே இருக்கும். ஃபுல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ற வரைக்கும் இது வந்து எழுதிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நான் டிராப் டவுன் கிளிக் பண்ணேன் இல்லையா, இதுல என்ன விஷயம்னா, நான் ஒரு டைம் இது 4th or 5th டைம் நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இங்க பாருங்க டன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு, எனக்கு ஜிப்ட் ஃபைல் வந்துருச்சு. இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு டைம் நான் பண்ணும்போது நான் வந்து கோடு தப்பா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அது காமிச்சது. அதனால திருப்பியுமே அதை ரீக்ரியேட் பண்ணுச்சு. சோ அந்த மாதிரி எல்லாம் வேலைகள் நடக்கும். சரி, ஃபைன். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணனா இது வந்து அப்படியே என்னோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். இங்க வாட்ஸ் இன்சைட் தி ஜிப்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு, CSS ஃபைல் இருக்கு, app.js ஃபைல் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்றது டீடைலா இங்க போட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னா இது எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஜிப்ட் ஃபைல் நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிவ் த ப்ராம்ப்ட் முடிஞ்சிருச்சு. டவுன்லோட் தி ஜெனரேட்டட் zip and unzip to your preferred local folder. ஓகே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் GitHub ஓபன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து unzip பண்ணிப்போம். இது கிளிக் பண்றேன், ஓபன் பண்றேன். இங்க வந்து இருக்கு. இதை வந்து நான் வந்து unzip பண்றேன். ஸோ இந்த ஃபைல் தான் இருக்கு. ஓகே, இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்றதை நம்ம போய் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் ஓப்பன் GitHub and create a repository. அந்த ரெபாசிட்டரிக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. செலக்ட் MIT லைசன்ஸ், கிளிக் கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது என்னுடைய
கிட்டப்புக்கு நான் போறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிட்டப். ஆக்சுவலா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிட்டப் புதுசாக யூஸ் பண்றீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. பேசிக் ப்ராசஸ் தான், அந்த ப்ராசஸ் மட்டும் நான் வந்து இங்க ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து உள்ள சைன் அப் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா இது உங்களோட ஹோம் ஸ்கிரீனா இருக்கும். ஸோ இங்கே நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு புது ரெபாசிட்டரி, அதாவது புது ஃபோல்டர் வந்து நம்ம வந்து கிட்டப்ல வந்து கிரியேட் பண்ண போறோம். பிகாஸ் கிட்டப்ல கிரியேட் பண்றது மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டப்பையும் நிறைய அந்த ஹோஸ்டிங் சர்வீஸையும் நம்ம வந்து ஈஸியா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் எல்லாமே இதுல புஷ் பண்ணி தான் அங்க வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் கிட்டப்ல நீங்க வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா இதை இமீடியட்டா கமிட் பண்ணிக்கலாம். அப்பப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அதை CI/CD ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து பண்ணிட்டீங்க, நாளைக்கு வந்து ஒரு புது ஐடியா வருது அப்படின்னா திருப்பி அந்த கிட்டப்ல போயிட்டு நீங்க கோட் போட்டு ஓகே இந்த ஃபைல் எடுத்து இந்த ஃபைல் பண்ணி ஈஸியா இது அதுவும் கனெக்ட் ஆயிருக்கும். கிட்டப்பும் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் கனெக்ட் இருக்கிறதுனால இது அப்லோட் பண்ணிட்டு திருப்பி அங்க போய் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா புதுசா போட்டிருக்கக்கூடிய கோட் ஃபைல் அங்க வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து அட்டாச் ஆயிடும் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடும். அதுக்காக கிட்டப்ல போஸ்ட் பண்ணி எல்லா அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ண போறோம். நான் அது காமிக்க போறேன். ஸோ என்னோட ரெபாசிட்டரி நேம், என்னோட ஃபோல்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வைக்க போறேன். ஸ்னேக் கேம் அப்படின்னு snake_game கேம்னு போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் இப்போதைக்கு நான் போடல. இதை நான் வந்து இப்போதைக்கு நான் பிரைவேட்ல வச்சுக்கிறேன். எனக்கு மட்டும் பிரைவேட்னா எனக்கு மட்டும் விசிபிலிட்டி இருக்கணும், பப்ளிக் வேண்டாம் அப்படின்றது. லைசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த MIT லைசன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. MIT அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க இந்த இதுல அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க இருந்து எடுத்திருக்கேன் பாரு லைசன்ஸ், MIT லைசன்ஸ் இங்க எழுதிருக்கும் பாருங்க. காப்பிரைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பெர்மிஷன்ஸ் ஹியர் பை கிராண்டட் ஃப்ரீ ஃபார் சார்ஜ் எல்லாமே. பட் என்னன்னா இந்த பர்டிகுலர் MIT லைசன்ஸை இதை காப்பிரைட் இதை C மட்டும் போட்டு இந்த பர்டிகுலர் கிரெடிட்டை கீழே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்போ யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி MIT லைசன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. எப்படி ஒரு சில மியூசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருங்க, அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து கீழே உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க சில இதில் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் சில இது வந்து இல்லை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பாங்க. நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். நான் MIT லைசன்ஸ் கிளிக் பண்ணும்போது ஓகே நான் கிரியேட் பண்ணிருக்கேன், நீங்க பண்ணணும் யூஸ் பண்ணிக்கோங்க, டெவலப் பண்ணிக்கோங்க, மானிட்டைசேஷன் பண்ண பண்ணிக்கோங்க. பட் இது வந்து கிரெடிட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ரைட். ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஆட் ஃபைல் கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு லோக்கல் இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா உங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த ஃபுல்லாவே செலக்ட் பண்ணி அப்படியே டிராக் அண்ட் டிராப் இங்க வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபைல்ஸுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆகணும். குறிப்பா இந்த ஃபைல் வந்து இந்த ஆசெட்ஸ் ஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்கும். சாரி ஐகான்ஸ் இருக்கு. குறிப்பா எல்லா ஃபைல்ஸும் அங்க வந்து உள்ள போய் அப்லோட் ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ ஒரு கமிட் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஆக்சுவலாக லாஸ்ட் ஃபைலில் வந்து நமக்கு ஆசெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருந்துச்சு, பட் இங்கே இல்லை. எனிவே பார்ப்போம் எப்படி வருது அப்படின்றது. ஒரு டைம் ஒவ்வொரு மாதிரி வருது. பட் எனிவே ஓகே இதில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் ஸ்டெப் கிளிக் அப்லோட் ஃபைல்ஸ், டிராக் அண்ட் ட்ராப் ஆல் த அன்சிப்டு கேம் ஃபைல்ஸ், கமிட் சேஞ்சஸ். ஓகே ஃபைன் பண்ணியாச்சு. கோ டு Netlify அண்ட் கிளிக் நியூ சைட் ஃப்ரம் கிட் அண்ட் கனெக்ட் கிட்டப். அப்படின்னா Netlify என்ன பாருங்க. Netlify அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. சாரி Netlify கரெக்ட். இந்த Netlify அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க வந்து ஃப்ரீயாவே உங்களுடைய ப்ராடக்ட்ல நீங்க வந்து அவங்களுடைய சர்வர்ல நீங்க வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு சில ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ஸ்கேல் அண்ட் ஷிப் ஃபாஸ்டர் வித் கம்போசபிள் வெப் ஆர்கிடெக்சர், வெப் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். புஷ் ஐடியாஸ் டு த வெப். அதுதான் இங்க பிரைசிங் வந்து கிளிக் பண்றேன், பாத்துக்கலாம். ஃப்ரீ பிளான்ல வந்து பாருங்க, ஃப்ரீ அண்ட் ஸ்டார்டர் பிளான்ல உங்களுடைய பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோட்டோடைப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு POCல நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ்ல POC ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுங்க, அது உங்களோட கிளைண்ட் கொண்டு போய் காமிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன். நீங்க இந்த Netlify ப்ராஜெக்ட் சாரி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி GitHubல ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதை GitHubையும் இதையும் நீங்க கனெக்ட் பண்ணி உங்களுடைய யூசருக்கு எண்ட் யூசர் கொண்டு போய் நீங்க போய் பாருங்க இப்படிதான் அவுட்புட்ல இருக்குன்றது நீங்க அழகா காமிக்கலாம். ரைட். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ இந்த பட்டி ஆட்டோமேட்டிக் CI/CD இருக்கு, லைவ் கொலாபரேஷன் ப்ரீவியஸ் இருக்கு, இவ்வளவு கொடுத்துருக்காங்க. 100 GB பேண்ட்வித் கூட இருக்கு, 1 கிளிக் ரோல் பேக்ஸ் இருக்கு, இவ்வளவு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இதை பத்தி ஒன்று டீட்டெயிலா நான் பேசணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பத்தி நான் ஃபியூச்சர்ல வந்து நான் வந்து பேசுறேன். பட் இப்போ இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி பேசிக்கலாம். ஸோ ஃப்ரீயாவே நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ண போறோம் இந்த Netlify அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்றேன். ஒரு சில சைன் அப் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களோட GitHub வச்சு நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கூகுள் வச்சும் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா GitHub வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட GitHub வச்சு நான் வந்து ஆக்சுவலா பண்றேன். ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய GitHub வந்து ஆல்ரெடி சைன் இன் இதாக இருக்குது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருச்சு. நீங்க புதுசா சைன் அப் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்கலாம், உங்களோட டீடைல்ஸ் அதெல்லாம் போட்டுக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் அ நியூ ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன். இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கரெக்ட் தான். என்னோட GitHubல வந்து பாத்தீங்கன்னா GitHubல என்னோட ப்ராஜெக்ட் இருக்கு. இவ்வளவு விஷயங்களை நீங்க வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த GitHubல ஆத்தரைஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த Netlifyயும் GitHubம் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அங்க நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும் இங்க வந்துடும். ஸோ ஸ்னேக் கேம் தான் நான் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு இதுதான் வேணும். ஸோ இதை கிளிக் பண்றேன். இப்போ ப்ராஜெக்ட் நம்ம என்ன வைக்கிறீங்கன்னா ஸ்னேக் கேம் அப்படின்ற மாதிரி போடுறேன். பாருங்க ப்ராஜெக்ட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா ஆல்ரெடி இந்த நீ கொடுக்குறது எல்லாமே இருக்காது. அந்த டொமைன் நேம் லேர்ன்ட் இப்போ எங்களுடைய வெப்சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா www.proitbridge.com. அந்த டொமைனை வாங்கணும். proitbridge நம்மளுடைய பேர். அந்த மாதிரி ஸ்னேக் கேம் அப்படின்றது இல்லை. ஓகே ஸ்னேக் கேம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகே இது என்னுடைய வந்து URL இருக்க போகுது. ஓகே ஃபைன்.
இப்போ இந்த இடத்துல என்னோட GitHubல மெயின் பிரான்ச்லேருந்து டிப்ளாய் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இங்கே ஆட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், இதெல்லாம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். நம்ம ஜார்விஸ்ல பில்ட் பண்ணியிருக்கோம், அந்த டைமில் பேசியிருக்கேன். இது பாருங்க ரொம்ப குவிக்காகவே ப்ராஜெக்ட் டிப்ளாய் இன் ப்ராக்ரஸ் வந்துருச்சு, டிப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால் இங்கேயே ஆக்சுவலாக ப்ளே பண்ண முடியும். இங்கே பாருங்க ஹவு டு ப்ளே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கூட வந்துருச்சு. ஆரோ கீஸ், WA ஃபார் டெஸ்க்டாப், யூஸ் ஆன் ஸ்க்ரீன், இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதான் என்னுடைய கேம் ஆக்சுவலாக. இப்போ இந்த இடத்துல நான் மியூசிக்லாம் கூட வரும். அப்பேர் அழுத்துறேன், ஓகே கேம் ஓவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே மியூசிக்கில் வரணும் ஆக்சுவலாக, மியூசிக் ஆன். ஓகே ஏன் மியூசிக் வரலன்றது தெரியல, பட் மியூசிக்லாம் யூஸ்வலாக மேபி கோடில் போய் திருப்பி பார்த்து நம்ம எரர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் அப்ளிகேஷன் நீங்கள் இங்கேயே ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, நீங்கள் போய் படிச்சு பாருங்க. ஸோ இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே நான் அவுட் ஆயிடுறேன், இந்த பிளாக்ஸ்லாம் போய் படக்கூடாது. ஓகே கேம் ஓவர் அப்படின்னு பண்ணிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த URL நீங்கள் காப்பி பண்ணி கீழே லிங்க்ல நான் கொடுத்தேன்னா நீங்கள் கூட உங்களுடைய லோக்கல் மிஷின்ல ப்ளே பண்ணலாம். ரைட், இப்போ இதை உங்களுடைய போன்ல நீங்க ப்ளே பண்ணணும்னா இதை காப்பி பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் உங்களுடைய பர்சனல் சாட் இருக்கு இல்லையா, அதுல சென்ட் பண்ணிக்கோங்க. நானும் சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிட்டு மொபைல அதை ஓபன் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய கூகுள் குரோம்ல ஓபன் பண்ணீங்கன்னா அங்க டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த PWA அப்படின்ற மாதிரி டவுன்லோட். அதை கிளிக் பண்ணி நான் மொபைல கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி அதையுமே நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். Ctrl+C கொடுக்குறேன். நான் என்னோட மொபைல ஸ்கிரீன்ல சைட்ல வரும் பாருங்க, இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணுவேன். ரைட், இப்போ அந்த லிங்க் பாத்தீங்கன்னா இப்போ என்னோட மொபைல்ல ஸ்கிரீன்ல ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது கூட நீங்க அப்பர் அழுத்துறீங்க, கீழே வா, சாரி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேனா, கீழே அழுத்த இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, கீழே வா, ஸோ மேலே போ. ஸோ இந்த கேம் கூட பண்ணிக்கலாம். இது உங்க மொபைலுக்கு வேணும் அப்படின்னா இங்கே மேலே பாருங்க இன்ஸ்டால் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இன்ஸ்டால் இருக்கு, அது இன்ஸ்டால் பட்டன் அப்படி கிளிக் பண்ணனா இன்ஸ்டாலிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னேக்னு வருது. இது இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். இப்போ ஓகே இப்போ கீழே வாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய புது அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஹவு டு ப்ளே, இது எப்போ வேணா நீங்க கேம் டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்னேக் கேம் எப்படி ஈஸியா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள மொபைலே நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம், அப்ளிகேஷனாவே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸ்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ChatGPT யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த Netlify அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணி POC கொண்டு போய் இந்த எண்ட் அவுட்புட் தான் எல்லாத்துக்குமே ஆக்சுவலா தேவை. இதை தான் பார்ப்பாங்க. பேக் எண்ட்ல என்ன கோடு போட்டிருக்கீங்க அதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷயம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கிரீனுக்கு ஆக்சுவலா போயிடலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, go to Netlify, create a new site from GitHub and connect with GitHub. இதையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா select your repository, click deploy site, wait for it to finish. முடிச்சாச்சு. open Netlify, generate the URL in your browser. முடிச்சாச்சு. install PWA. அந்த install அப்படின்ற உங்களுக்கு ஆப்ஷன் அங்க காமிச்சது இல்லையா, அதுதான் இந்த PWA அப்ளிகேஷன் வேணும் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்மளுடைய அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போறேன். இதுல top 5 reasons why PWA progressive web app. இது எதுக்காகனா it's not a single PWA file, it's a website that acts like an app. கரெக்டா வெப்சைட்ல தானே நம்ம அப்ளிகேஷன் மாதிரி ப்ளே பண்ணோம், அதனால தான் PWA வேணும். ப்ரோக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன் அப்படின்றது அதுக்கு பேர். ஒர்க்ஸ் ஆஃப்லைன், கேம் லோட்ஸ் ஈவன் வித்வுட் இன்டர்நெட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட். ஓ ஃபைன், நீங்க அதான் ஃபர்ஸ்ட் விசிட்ல இன்டர்நெட் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலபிள், யூசர்ஸ் கேன் ஆட் இட் டு ஹோம் ஸ்கிரீன் லைக் ரியல் ஆப். நடந்துச்சு. நோ ஆப் ஸ்டோர் ஹேசல், ஆப் ஸ்டோர்லயும் தேவையில்லை. ஷேர் வியா லிங்க், நோ அப்ரூவல் நீடட். சூப்பர். ஃபாஸ்டர் லோடிங், கேட்சிஸ் ஃபைல்ஸ் ஃபார் குவிக்கர் ரீஓப்பனிங் அண்ட் ஆப் லைக் ஃபீ, ஃபுல் ஸ்கிரீன் ஸ்மூத், எல்லாமே சூப்பர் ஸ்மூத்தா நடந்துச்சு. அதனால ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா இந்த PWA பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிசர்ச் பண்ணி நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பில்ட் பண்ணிக்கலாம், டிப்ளாயும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுல இருந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 சில அப்ளிகேஷன்ஸ்ல நான் இதை வச்சு நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில எரர்ஸ்லாம் வருது, அதையுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன், பிரச்சனை இல்லை. பட் இதுல இருந்து ஒரு எண்ட் மெசேஜ் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ChatGPT இருக்கு, GPT-5 வந்துருச்சு, சூப்பரா இருக்கு, எல்லாமே ஃபைன். பட் இதை மட்டும் இந்த கேம் அப்ளிகேஷன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் நீங்க இந்த ஏஐல ஒரு சூப்பரான ஒரு கெரியர் பில்ட் பண்றீங்க அப்படின்னா உள்ள எங்களுடைய லேர்னர்ஸ்க்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ஏஜென்டிக் ஏஐ பத்தி தான் அதிகமா கேட்கறாங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி அதிகமா கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை சம்பந்தப்பட்ட என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்ததுமா உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க, மிஷின் லேர்னிங்ல அதிகமா போறாங்க, டீப் லேர்னிங்ல அதிகமா போறாங்க, ஒரு சில NLP ரிலேட்டட் டாஸ்க் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃப்ரெஷர்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, கெரியர் ட்ரான்சிஷன் பண்றவங்களுக்கு கிடைக்குது, நிறைய பேருக்கு கிடைக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால நீங்க எதை பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த ஃபண்டமெண்டல் ஸ்கோர்ல படிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நாங்க இப்ப ப்ராம்ப்டிங் பண்ணி தான் ChatGPT அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்ஸை ஃபாஸ்டா டெலிவர் பண்றோம். பட் கோரே எனக்கு தெரியலனா ChatGPT கொடுத்த கோடை என்னால ரிவ்யூ பண்ண முடியாது. ஒரு சில கிளையண்ட் கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்கன்னா ப்ராம்ப்டியே வச்சு சொல்லி நீங்க எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? ஒரு கட்டத்துக்கு மேல கோர் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு ஸ்மால் மெசேஜ் அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் ஃபார் யூ ஆல். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், கைடும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோர், நாட் ஆன் தி ஸ்க்ரீமி லேயர்.
கிரீமி லேயர் பார்த்து சந்தோஷமா இருந்துக்கோங்க, பட் கோர்ல எல்லாருமே படிங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ரைட், என்னுடைய நெக்ஸ்ட் டாபிக் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் MCP, மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். இதை பத்தி நான் வந்து என்னுடைய நாளைக்கு எபிசோட நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணி சொல்லி தரலாம் அப்படின்றத என்னுடைய கோல். அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட சேனலுமே போய்கிட்டு இருக்கு, உள்ளரையும் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ரைட், ஸோ என்னுடைய கோல் வழக்கம் போல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வேர்ல்ட் இஸ் விட்னஸிங் ரைட் நவ். எல்லாத்துக்கும் புரியுதா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் போடாதீங்க, நம்ம சேனல் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு ரீசெண்டா நம்மளோட ஈவென்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கூல் பையன் கூட சூப்பரா வந்து என்னென்னலாம் பில்ட் பண்ணிருக்குன்னு சொல்லும்போது எனக்கே அந்த பையனை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கூட வந்து படிக்கிறீங்க, கத்துக்கிறீங்க, நல்லதுதான். பட் அந்த எல்லாத்துக்கும் புரியணுன்றதுனால தான் இவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்றத மட்டும் ஜஸ்ட் கவர் வாட் யூ கோனா see today is understandable or not. பார்த்துட்டீங்க. Now do your honest. நம்ம நாளைக்கோட எபிசோட்ல அந்த மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகாலை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க, இந்த கண்டென்ட்ல பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டாபிக் பத்தி ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாட் இஸ் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.